Welcome students. In the video, 12th standard business max first chapter exercise 1.2 question number 2 solve பண்ணலாம்ப்பா. First subdivision already வந்து first row நான் complete பண்ணிட்டேன். அது வந்து 5 subdivisions இருக்கும். அது எல்லாத்துக்கான லிங்க் வந்து இங்கே ஐகார்டில் தரேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணாலும் அதுலேயும் இருக்கும். சரிங்களா? ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டேரெக்டாக உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அது ஒரு டிட்டர்மினண்ட் நம்ம நான் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. A commodity was produced by using 3 units of labor and 2 units of capital. The total cost is rupees 62. சரிங்களா? அதாவது கமோடிட்டி வந்து 3 யூனிட்ஸ் ஆஃப் லேபரு அதே மாதிரி 2 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் சேர்ந்து 62 அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸில் வந்து இஃப் த கமோடிட்டி ஹேட் பின் ப்ரொடியூஸ்டு பை யூஸிங் 4 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் ஒன்லி 1 யூனிட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா 5x. ஸோ வாட் இஸ் தி காஸ்ட் பெர் யூனிட் ஆஸ் வெல் அஸ் காஸ்ட் பெர் கேபிட்டல் ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஐ எம் கோயிங் டு அஸ்யூம். சரிங்களா? ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா லெட் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் லேபர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லேபர் வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் சேம் தான் ஓகேவா. காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் கேபிட்டல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது கிவன் இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நான் இங்கே எழுதுறேன் தனியாக. அந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து லேபர், இது வந்து கேபிட்டல். ஓகே, நான் ஃபுல்லாகவே எழுதுகிறேன். கேபிட்டல் இது வந்து டோட்டல் காஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க 3 ஓகேங்களா. 3 யூனிட்ஸ் கேபிட்டல் எவ்வளோ 2 யூனிட்ஸ் சேர்ந்துன்னா டோட்டல் எவ்வளோ 62 rupees அப்படின்றாங்க. செகண்ட் கேஸில் 4 யூனிட் ஆஃப் லேபர் ஒன்லி 1 யூனிட் ஆஃப் கேபிட்டல் சேர்ந்துன்னா 56ன்றாங்க. இப்போ எனக்கு இங்கே பாருங்கள், எனக்கு ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ கிவன் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க நீங்கள் இதை 3 லேபர் நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ்ன்னு எடுத்தோமா. ஸோ 3 times x ப்ளஸ் 2 times y ஈக்குவல் டு 62. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்களே. 4x ப்ளஸ் 1y வெறும் y மட்டும்தான் ஈக்குவல் டு 56. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. அதாவது கொடுத்துருக்கிற வேர்ட் ப்ராப்ளமை ஈக்குவேஷனாக மாற்றணும். முன்னமே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, நாங்கள் சால்வ் பண்ணோம். இங்கே வந்து ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிரேமர்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க பாரு, யூஸிங் டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அப்போது டேரெக்டாகவே டெல் ஈக்குவல் டு சொல்லுங்க பாப்பா என்ன நம்பர் வரும் 3 2 4 1. ஸோ 1 3s are 3 4 2s are 6. ஸோ யூ ஆர் கெட்டிங் 4 2s are 8. ஸோ யூ ஆர் கெட்டிங் -5 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ என்ன எழுதணும்? த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். நான் ஃபஸ்ட் ரவுண்ட் போடும்போது சொன்னேன் எல்லாத்துக்கும் இதை எழுதணும் நீங்கள் கண்டிப்பாக. சரியா? ஸோ த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அண்ட் ஸோ we can apply என்னது கிரேமர்ஸ் ரூல் அப்படின்னு போட்டுருங்க. சரிங்களா? கிரேமர்ஸ் ரூல். இப்போது எப்படி எழுதுங்க? டெல் எக்ஸ் எப்படி எழுதணும்? இங்கே இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 62 56 இங்கே என்ன இருக்குது 2 1 இருக்குது. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டெல் ஒய்க்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு செகண்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் 62 56. சரிங்களா? கண்டுபிடிங்க பார்ப்போம். டிட்டர்மினன்ட் என்ன வரும் உங்களுக்கு 162 சார் 62 56 × 2 என்ன வரும் உங்களுக்கு 112. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 62 52 50. எஸ் -50 வருது. புரிஞ்சுதா? -50. அதே மாதிரி டெல் ஒய் பாருங்கள். டெல் ஒய் என்ன வருது 3 × 56 168 வரும். 4 × 62 4 6 are 24 248 வருது. சரிங்களா? இது என்ன வரும் 48 68 40 40 -80 வருது. ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நமக்கு. டெல் எக்ஸும் டெல் ஒய்யும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே அங்கே மேலே போட்டு டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சம்மு முடிஞ்சது பாருங்கள். ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? டெல் எக்ஸ் பை டெல் எவ்வளோ? டெல் எக்ஸ் எவ்வளோ வந்தது -50. டெல் எவ்வளோ வந்தது -5. டெல்லுன்றது ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 10. அதே மாதிரி ஒய் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டெல் ஒய் பை டெல். ஸோ டெல் ஒய் எவ்வளோ -80. டெல் எவ்வளோ -5. இங்கேயுமே மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 40. அவ்வளோதான்ப்பா, புரிஞ்சத சம்மு. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியுதுங்களா நமக்கு? எஸ். ஓ சாரி, இது 16 14 போகிறேன். 8 5 சார் ஞாபகத்தில் போகிறேன். ஓகே, இது 16. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 y ஈக்குவல் டு 16. ஸோ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்? காஸ்ட் பெர் யூனிட் வேர்ட் ப்ராப்ளம் சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் லேபர் எவ்வளோ rupees 10 and then for capital it is
16. அதுதான் நம்ம அசியூம் பண்ணல. அவ்வளோதான், உங்களோட சமம் முடிஞ்சது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், வேர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறது நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ரோமன்லேயே 5 சம் போட்டோம். ஒரு ஈக்குவேஷன் வந்து எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் நான் ஜீரோன்னு சொல்லிட்டு கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் ரோமனில் பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. சரிங்களா? ஸோ இன்னுமே இந்த எக்ஸசைஸில் வந்து இன்னும் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதேமாதிரி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ கீப் வாட்சிங். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டிடுங்க. இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் திஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் ரிப்ளை டு யூ. இந்த வீடியோ உங்கள் மறக்காமல் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய வியூஸ் வந்தால் தான் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மீ. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.